நிமிஷம். இன்னைக்கு புதுசாக எங்கள் மாம்ஸ் தான் வந்து மீன் பிடிச்சிருக்காரு. எங்கள் மாமா பெருசாக பிடிச்சிட்டிங்க போல இருக்குது. ஏ 2 கிலோவா? அங்கே ஆமாம், அங்கே சரியான பாறையார் இருக்குது. இங்கே 2 கிலோக்கு மேலே தான் வருங்க. 2 கிலோக்கு மேலே கையை காட்டுங்க. 2 கிலோக்கு மொதல் மீன் 2 கிலோக்கு மேலே பிடிச்சிருக்கிறீங்க. 2 கிலோக்கு மேலே வரும். 2 கிலோ தண்ணிக்குள்ளே போட வேண்டியதுதானே? ஓ, இந்த தண்ணி. ஓ, அங்கே பிடிச்சி இங்கே போட வேண்டியது. சரி. மீன் மாட்டலன்னு சொல்லுங்களேன். தூண்டி சிறுசாக இருக்குதா? எங்கேயே வெண்டு நல்லா அடிக்குதா? வெண்டு உள்ளே இழுத்துட்டு போகுது. உள்ளே இழுத்துட்டு போக வரைக்கும் கொடுக்கூடாது. அது லேசான ஒரு கண்டிஷன் இருக்கும்போது மேலே தூக்கணும். அப்போ தான் மாட்டோம். அது வெண்டு அல்லா தூக்குங்க. புழு அப்படியே புழு பிறந்து தின்னு போடுதானா? அது அப்பளையே அரைச்சிருச்சு புழு. சின்ன மீன் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. பெருசு வந்து அன்றைக்கி தப்பிச்சு போச்சு. அது இருந்து அவரையும் காணும். வேறு அப்படியே உள்ள இழுத்துட்டு போவேன். இழுத்துனா புழு இழுத்துட்டு ஓடிடுது. இந்த புழு அரைச்சிட்டு இருக்குது. அவ்வளோதான் அவ்வளோதான். இது ஒரு 2-3 கிலோக்கு மேலே வர மாட்டேங்குது. இது சரியான சைஸ் போல இருக்கு. சரியான சைஸ். இது அதோட கொஞ்சம் பெருசு. ஒரு 1/2 கிலோ எச்சு வரும். 1/2 கிலோ எச்சு 2.5 கிலோ வரும். ஆமாம், செமையான சைஸ். கலருக்குன்னு ஒரு ஆள் வேணுமா? பார்த்துடுங்க. இங்கே போடுங்க, இது வறுக்கிறது தானே, அப்படியே போடுங்க. எண்ணெயில் போட்டு பொறிக்கிறது.